தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஒவ்வொரு நிறுவனங்களும் நடத்தினாங்க. அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் வெளியிட்டிருந்தாங்க. அதில் அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம் சொல்லி போடுறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய பெயரையே தவிர்த்துட்டாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய அபிமானிகள் எல்லாருமே அவரவருடைய முகநூல் பக்கத்தில் ஒரு எக்ஸிட் போலில் கூட நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்தலை இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கவலையோடு அந்த பதிவுகள்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யார் நிறையா கொடுக்குறாங்களோ அவங்களுடைய முகங்களை தான் வெளியில் கொண்டு வருவாங்க. அப்படி தான் இன்றைக்கி நடக்குது. தமிழகத்தில் ஆகச்சிறந்த மூன்றாவது மிகப்பெரிய கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். அதிமுக, திமுக, அதற்கு அடுத்து நாம் தமிழர் கட்சி 8.22% ஓட்டு வாங்கியிருக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில். 2024 பாராளுமன்ற தேர்தல்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராகுல் காந்திக்கும் மோடிக்குமான ஒரு போட்டி தான் நடந்தது. மத்தியில் ஆளக்கூடியது யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு போட்டி தான் நடந்தது. அந்த போட்டியில் சீமானுக்கும் ஆதரவை கொடுத்து ஒரு 36 லட்சம் பேர் வாக்களித்து இன்றைக்கி ஒரு மாநிலத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கொண்டு வந்திருக்காங்க. மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தளவில் நாம் தமிழர் கட்சி தான். நேற்று தோன்றிய கட்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்க மறுக்கிறாங்க மீடியாக்கள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா யார் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஊடக வெளிச்சமும் கிடைக்கும். அதிமுக, திமுக அப்படிங்கிறது பணக்கார கட்சி. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுவும் ஒரு பணக்கார கட்சி தான். எல்லாருமே விஜயனுடைய முகத்தை காமிச்சாதான் நமக்கான வருமானம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற மீடியாக்கள் செயல்படுது. விஜய் ஒரு இடத்துக்கு பெறப்படுறாரு அப்படின்னா கேட்ட திறந்ததுல இருந்து அங்கே செல்கிறார், இங்கே செல்கிறார், இங்கே ரசிகர்கள் மறைச்சிட்டாங்க, இங்கே துண்டை தூக்கி போடுறாங்க, இங்கே காருக்குள்ள வண்டியை விட்டாங்க, இங்கே வேப்ப மரத்தில் தொங்குறான், டிரான்ஸ்பாரத்தில் தொங்குறான்னு சொல்லி ஒவ்வொரு நியூஸுகளையும் அப்படியே லைவாக கொண்டு போய் கடைசியில் பேசி முடித்த பின்னாடியும் அதையும் திரும்ப ஒரு லைவாக போட்டு அதில் சம்பாதிக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கி இருக்கிற மீடியாக்கள் இருப்பதாக நமக்கு தெரியுது. சீமான் அவர்கள் தொடர்ந்து தமிழர் நலன் சார்ந்து தமிழ்நாடு சார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடங்களையும் மக்களுக்காகத்தான் பேசுகிறார். மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல நிகழுது அப்படின்னா அந்த இடத்துல முதல் ஆளாக நிற்கக்கூடியவர் யாருன்னா செந்தமிழன் சீமான் தான். விஜய் எந்த இடத்துலையுமே நிற்கலை. 234 தொகுதிகளில் ஒரு பிரச்சாரத்துக்காவது போயிருக்காரான்னா அதுவுமே போகலை. ஆனால் அவருக்கு ஊடக வெளிச்சம் எப்படி கிடைக்கிது அப்படின்னா தற்கொலை கூட்டங்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய விஜய்க்கு ஊடக வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா விஜய் மீது அவ்வளவு அன்பை வச்சிருக்கிறாங்க. அந்த அன்பை அவ்வளோ வெளிக்காட்டும் போது எப்படி தரும்னா பைத்தியக்காரத்தனமாக அந்த அன்பை காட்டுறாங்கல்ல, அதை ஊடகங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அவங்க விஜய் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு பிம்பமாக காட்டி அதன் மூலிமா நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற ஊடகங்களும் செயல்படுது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படின்னா மூணாவது பெரிய கட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படி என்ன தமிழக மக்களுக்கு செய்தது அப்படின்னா எதுவுமே கிடையாது. தமிழக மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் செய்தது என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தொண்டர்கள்ட்டையும் அவங்களோட கட்சி நிர்வாகிகிட்டே கேட்டு பாருங்கள். நாங்கள் இப்போ தாங்க புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம், அமைச்ச பின்னாடி நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் ஒரு தேர்தலை சந்திக்கலை, இத்தனை சதவீத வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாது. இருந்தாலும் அவருக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்குது. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து மக்களுக்காக பாடுபடுது, தமிழ் மொழிக்காக பாடுபடுது. இன்னைக்கு கனிம வளங்களை வெட்டி கொண்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்களேன்னு சொல்லிவிட்டு அது கனிம வளங்களுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க, வைக்கிறாங்க. அதாவது தொடர்ந்து தமிழனுக்காக பாடுபடக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தமிழர் நலன் சார்ந்து பாடுபடக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். இது தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்துலையாவது ஒரு போராட்டங்களை முன்னெடுக்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு பேசவே தெரியாது, அரசியல் பேசவே தெரியாது.
இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, எதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க, எதனால் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா, விஜய் எங்களுக்கு பிடிக்கும் அதனால் ஓட்டு போட்டேன் அப்படின்பா. அவன் ஓட்டு போட்டு வந்த பின்னாடி என்ன, நான் விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டேன், விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டேன், டிவிகேக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லி சத்தமாக வந்து கத்துவான். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க யாருமே வந்து வெளியில் நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா இவங்கெல்லாம் கொள்கை ரீதியாக வந்து இது நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறவங்க யாரும் வெளிப்படையாக அப்படி வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து மறைமுகமாக எப்படி நம்ம வாக்குகளை சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்ப்பாங்க. இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஓட்டு போடுறதுக்கும் சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. விஜய்க்கு ஓட்டு போறவன்ட்ட பூரா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விஜய்க்கு ஓட்டு போறவன்ட்ட ஏன் ஓட்டு போட்டேன்னு கேளு, எனக்கு பிடிச்சிருக்கும் போடுவான். ஏன்னா சினிமா மோகத்தில் அவன் வந்து அப்போ பைத்தியமா வந்து அலைகிறான். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க நீ எதை வச்சு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா, அவர்கிட்ட வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியாலஜி இருக்குங்க, அவர் தமிழக மக்களுக்காக இருக்கிறாருங்க. சீமான் முதலமைச்சராக வந்தாதாங்க தமிழ் மொழி இன்னைக்கு வந்து பாதுகாக்கப்படும். இன்னைக்கு எல்லாருமே வந்து தமிழையை வந்து ஆங்கிலத்தில் எழுதுறாங்க. இங்கே தமிழருடைய பண்பாடு, கலாச்சாரம், விவசாயம் இதையெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா சீமான் வரணும்னு சொல்லி கொள்கை ரீதியாக வந்து பேசுவாங்க. விஜய்கிட்ட யாராவது கொள்கை ரீதியாக இருக்கா? கொள்கை ரீதியாக அவர் எதுவும் பேச மாட்டார். அவர் கொள்கை தலைவர்களை பற்றி இதுவரையிலும் எந்த மேடைகளையும் வந்து பேச மாட்டார். முழுக்க சினிமா மோகத்தில் அந்த அந்த தான் ரசித்த நடிகர் அப்படிங்கிற ஒரு இதில் தான் விஜய்க்கு போய் ஓட்டு போட்டிருக்காங்க. இதை மீடியாக்களை என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பணமாக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து விஜய் வந்து முன்னிறுத்துறாங்க, பெரிய பிம்பமாக வந்து காட்டுறாங்க. அடுத்த முதலமைச்சர் வந்து விஜய் தான், ஏதோ வந்து இந்த மக்களை காக்க வந்த தேவதூதரே வந்து விஜய் தான் அப்படின்ட்டு விஜயை வந்து ஒரு A4 சீட் இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் பேச சொன்னால் அவரால் வந்து பேச முடியாது. ஆனால் நோகாமல் நொங்குதுங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து விஜய்க்கு இருக்கும். ஆனால் சீமான் அவர்கள்ட்ட போய் 234 தொகுதிகளுடைய பெயரை கேட்டிங்கன்னா விரல் விட்டு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக சொல்லிடுவார். ஆனால் விஜயினால் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற ஒரு சினிமா மோகத்தில் விஜயை நோக்கி நகர்றாங்க. இந்த தேர்தலில் விஜய் வந்து சறுக்களை சந்திச்சார் அப்படின்னா காணாமல் போயிடுவார். அவருடைய அரசியல் அப்படித்தான். இன்னைக்கு இருக்கிற மீடியாக்கள், அதாவது இப்போ நியூஸ் சேனல்கள் எல்லாமே வந்து சீமான முன்னிறுத்துறதுக்கு பதிலாக இன்னைக்கு விஜய் போய் முன்னிறுத்துறாங்கன்னா எல்லாமே வந்து பொருளாதாரம் சார்ந்து தான் இங்கே வந்து அரசியலே வந்து பண்ணுறாங்க. மக்களுக்காக எவன் போராடுறான், எவன் நல்லது செய்கிறான், இவனை வந்து பெருசாக வந்து நம்ம காட்டணுமே, இவருடைய முகத்தை காட்டணுமே அப்படிலாம் கிடையாது. விஜய் ஒரு மீட்டிங் போனாலும் ஒரு ரோட்டில் வந்து போனாலும் லைவாக காட்டிட்டு இருப்பான். ஆனால் சீமான் அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து பேசுகிறாங்க, ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லைவாக கூட போட மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே பணம் சார்ந்து நடக்கக்கூடிய மீடியாக்கள். அந்த பணத்தை நோக்கி தான் வந்து நகர்வாங்க. ஒரு எக்ஸிட் போலில் ஒரு சீமானை வந்து பெயரை பயன்படுத்தவே இன்றைக்கி இருக்கிற மீடியாக்கள் வந்து தயங்குது அப்படின்னா, இவங்கெல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுக்குற மக்கள்கிட்ட எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்குற அரசியல்வாதிகளை வந்து எப்படி நேரடியாக இவங்க தட்டி கேட்பாங்க. இன்றைக்கி 4வது தூணுங்கிறாங்க. இங்கே 4வது தூணெல்லாம் கிடையாது. காசு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகம் பார்த்தா இன்றைக்கி இருக்கிற ஊடகமும் வந்து செயல்படுது. அப்படித்தாங்க எல்லா இடத்துலையுமே வந்து நடக்குது. சீமானவர்களை எந்த ஊடகமாவது தொடர்ந்து வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கா? இல்லை. அப்படி இருந்தாலும் 2016 1, 2019 3, 2021 6, 2024 8 அப்படின்னு சொல்லி இத்தனை பெர்சன்டேஜ்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது சீமானவருடைய உழைப்பு தான். இன்றைக்கி மீடியாக்கள் காட்டலை அப்படிங்கிறதுக்காக யாரும் கவலைப்படவே தேவையில்லை. சீமான் அவர்களுடைய வாக்கு சதவீதம் இந்த முறை வந்து அதிகரிக்கும். மீடியாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, இப்போலாம் மீடியாக்கள்கிட்ட காசு கொடுத்தா எது வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு தோற்றம் வந்து இன்றைக்கி மீடியாக்கள்கிட்ட வந்துருச்சு. மீடியாக்களும் இங்கே நடுநிலையாலாம் யாருமே கிடையாது, நடுநிலை பத்திரிகையாளர்கள் யாரும் கிடையாது. எல்லாமே ஒருத்தர் சார்ந்து தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.